Hello guys, welcome back to our channel. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்னோட வெட்டிங் ஸ்டோரி வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய பிரெக்னன்சி ஸ்டோரி, டெலிவரி ஸ்டோரி எல்லாம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படி சொல்லி தான் நினைச்சிருந்தேன். டெலிவரி ஸ்டோரி அப்புறம் பிரெக்னன்சி ஸ்டோரி ரெண்டுமே சேர்த்து சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு டெலிவரி ஸ்டோரி சொல்றேன். சி செக்ஷனா இல்ல நார்மலா அப்படிங்கறத பத்திலாம் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி ஸ்டோரி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நிறைய சிஸ்டர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஹரிணி சிஸ்டர். அதுக்கப்புறம் ஆந்திரால இருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க பேரு ஷாலினி. அவங்களுக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஷாலினி சிஸ்டர். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க பேரு அருணா. அந்த சிஸ்டருக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் அருணா சிஸ்டர். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் மேரேஜ் ஆகி 10th மந்த்ல தான் கன்சீவ் ஆகினேன். எனக்கு ஜூன் மந்த் மேரேஜ் ஆச்சு. நான் கன்சீவ் ஆனது பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல, அதாவது மார்ச் தான் லாஸ்ட். எல்எம்பி மார்ச் 5 தான் லாஸ்ட். ஏப்ரல் 18 தான் நான் செக் பண்ணேன். கிட்டத்தட்ட அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் கிட்ட ஆயிருந்துச்சு. ஸோ அப்பதான் நான் செக் பண்ணேன். ஏப்ரல் 18 செக் பண்ணோம். ஸோ இன்னும் வரை கூட பாத்தீங்கன்னா அந்த கிட் நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். மார்ச் லாஸ்ட்ல ஃபுல்லா லாக்டவுன் போட்டாங்க. அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியல. வெளியே எங்கேயும் போக கூடாது, டிராவல் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபுல்லா வீட்டுல தான் இருந்தோம். அப்போ எங்க இருந்தோம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். கல்யாணம் முடிஞ்ச நேரம் மகாராஷ்டிரா தான் வந்திருந்தோம். சோ வீட்டுல தான் இருந்தோம். ஏப்ரல் 18 பாத்தீங்க அப்படின்னா அப்போதான் நான் செக் பண்ணேன். மார்னிங்கே செக் பண்ணேன். அப்போ எனக்கு டபுள் லைன் வந்துருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது, அப்புறம் அத்தை வீட்டுல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அப்படியே பேசிட்டு இருந்தோம். சோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் நம்ம செக்அப் போனோம் அப்படிதானே. சோ அதனால அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க போய் செக் பண்ணோம். அவங்க பாசிட்டிவ் தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ டேப்லெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. 10 டேஸ் கழிச்சு வாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் தான். ரொம்ப ஒன்றும் ஹிந்தி கத்துக்கல. லைட்டா கத்துக்க ஆரம்பிச்சா. நான் வெளியே போய் ரொம்ப பேசுற அளவுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படின்னா டாக்டர்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிறது. யாராவது பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே, யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. வீட்டுல அம்மா சாப்பாடு சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஆனா முடியாது. ஜூன் 5 ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வந்துச்சு. அப்போ 4th மந்தா கன்சீவா இருந்தேன். அப்படி அதுக்கப்புறம் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நம்மளுக்கு லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ஃபிளைட் டிராவல்க்கு அலோவ் பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் அது எல்லாமே நார்மல் ஆன மாதிரி, ரொம்ப நார்மல் ஆகல, கொஞ்சம் கொஞ்சம் விட ஆரம்பிச்சாங்க. இப்போ 4 மந்த் ஆயிருச்சு. நம்ம டெலிவரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் தான் டெலிவரி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா இங்க உள்ள லாங்குவேஜ் நமக்கு புரியாது. இதுல எங்க டெலிவரி பார்க்க அப்படி சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறதுதான் பிளானு. ஆனா போறதுக்கு ரொம்ப ஒரு பயம். ஏன்னா இங்க இருந்து அங்க டிராவல் பண்ணி போகணும். ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா 1.5 நாள் ஆகும். பிளைட் அப்படின்னா 2 ஹார்ஸ். ஆனா இங்க இருந்து மும்பை போறதுக்கு 3 ஹார்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பிளைட் ஏறி நம்ம மதுரை தான் போகணும். மதுரைக்கு 2 ஹார்ஸ் ஆகும். மதுரையில இருந்து எங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 3 ஹார்ஸ் ஆயிரும். சோ அதனால இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி போறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு மறுபடியும் கொரோனா ஏதாவது வந்துருமோ அப்படின்னு ரொம்ப ஒரு பயம். சோ போலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் இன்னும் அதிகமா பீக்ல போயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அப்போ என்ன பண்றது, எப்படினாலும் நம்ம போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் முடிவு பண்ணி போலாம் அப்படின்னு இருந்துட்டோம். அதுலயும் ஒரு குழப்பம், பிளைட்ல போலாமா ட்ரெயின்ல போனோமா அப்படின்னு. ட்ரெயினுமே ஃபுல்லா எல்லா ட்ரெயினுமே அந்த டைம் விடல. ஒன்னொன்னுதான் விட்டுருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷல் ட்ரெயின் மாதிரி தான் ஒன்னொன்னு விட்டுருந்தாங்க. அப்போ ஒரு ட்ரெயின் பார்க்கும்போது நாங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து இங்க பக்கத்துல பன்வேல்னு ஒரு இடம் இருக்கு. சோ பன்வேல்ல இருந்து திருவனந்தபுரம் வர்றதுக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருந்தாங்க. சோ நம்ம அதுலயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா பிளான் பண்ணி டிக்கெட்டும் போட்டாச்சு. செகண்ட் ஏசில தான் போட்டிருந்தோம். டிக்கெட் போட்டாச்சு. கரெக்டா ஜூலை 12 கிளம்பணும். ஜூலை 12 போது எனக்கு 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. சோ டிராவலும் பண்ணலாம் அப்படிங்கறதுனால கிளம்பியாச்சு. அது வரை அந்த செக்அப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல தான் நான் போயிட்டு இருந்தேன். ட்ரெயினுக்கு போறோம் அப்படின்னாலும் ரொம்ப ஒரு பயம். அதனால கிளவுஸ், சானிடைசர், மாஸ்க் எல்லாமே வாங்கி வெல் ப்ரிப்பேர்டா தான் கிளம்பி போனோம். சமையல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருந்தே நான் ஃபுல்லா சமைச்சு எல்லாமே எடுத்துட்டு போயாச்சு. ஏன்னா ட்ரெயின்ல எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது. அது இதுன்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இங்க இருந்து அங்க போய் சேர்ற வரை எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்க வீட்டுல இருந்து பன்வேல் போறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சோ கார்ல போகும்போதெல்லாம் ரொம்ப பயம் தான். ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் போட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ப்ரிப்பேரா போயாச்சு. எங்கேயுமே டச் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு உள்ள ரொம்ப திக்குன்னு பயம்தான். சோ ஆனாலும் கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பன்வேல் வந்துட்டோம். 1 hour டிராவல் வரும் பன்வேலுக்கு. சோ பன்வேலுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போகும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செக்அப் தான். ஃபுல்லா நம்மளுக்கு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி இங்க கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்கணும். அதுல நம்மளுக்கு நெகட்டிவ் வந்தாதான் டிராவல் பண்றதுக்கே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தாங்க.
சோ கொரோனா டெஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணாங்க. அது நம்மளுடைய டிக்கெட் எல்லாமே பயங்கர செக்அப் பண்ணி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே விட்டாங்க. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமே இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதுமே ட்ரெயினும் வந்தது, ரொம்ப பார்த்து புடிச்சு கிளவுஸ் எல்லாம் போட்டு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. எங்களுடைய கோச்லயே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லவே வந்து ஆட்களே இல்ல. எங்களுடைய கம்பார்ட்மெண்ட்லயே 2 பேர் தான் இருந்தாங்க. மற்றபடி ரொம்ப ட்ரெயின் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. போயிட்டு உட்கார்ந்துட்டு எதையுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டே இருந்தோம். சாப்பிடுற டைம் போயிட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிடுறது, அது இதுன்னு ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் நைட்டு நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு. அடுத்த நாள் காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இந்த மாதிரி எதையும் நம்ம டச் பண்ணக்கூடாது, வைக்க கூடாது, எதுவும் இல்லை. ஏன்னா எவ்வளவு நேரம் தான் நம்மளால அப்படியே இருக்க முடியும். சோ அதுக்கப்புறம் ரொம்பவே இதாயிருச்சு. அதுக்கப்புறம் கார்ட்ஸ் கொண்டு போயிருந்தோம். சோ அதனால நானும் ஹஸ்பண்டும் ட்ரெயின்ல கார்ட்ஸ் விளையாண்டுட்டு வர்றது அந்த மாதிரி ரொம்ப அதுக்கப்புறம் ஃப்ரீயா ஆயிட்டோம். நாங்க கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு திருவனந்தபுரத்துல போய் இறங்கணும். சோ அதே மாதிரி இறங்கியாச்சு. அங்க பாத்தீங்க அப்படின்னா கேரளாலதான் ரொம்ப கொரோனா அந்த டைம் அதிகமா இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ட்ரெயின்ல இருந்து இறங்குனதுமே மறுபடியும் செக்அப் தான் ஃபுல்லா. நம்மளுடைய டிக்கெட்டு, நம்மளுடைய கொரோனாவோட அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தது விட்டாங்க. நம்ம ட்ராலி எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அந்த கோச்ல வந்த எல்லாருடைய ட்ராலியும் மொத்தமா அரேஞ்ச் பண்ணி வச்சு அப்படி அந்த கொசு மருந்து அடிப்பாங்களே அத மாதிரி ஃபுல்லா சானிடைசர் அப்படிதான் போட்டு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா திக்குன்னு தான் இருந்துச்சு. அப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ் ஒண்ணு அந்த கவர்மெண்டே பஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கம் போய் விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டப்படி போய்க்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல இருந்தே இங்க திருவனந்தபுரம் வர்றதுக்கு கார் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருந்தோம். நம்ம எங்க ஊர்க்காரங்க ஒருத்தங்களே சொல்லி அவங்கதான் இங்க வர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி எங்களை கூட்டு போற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தோம். சோ அவருக்கும் பாத்தீங்கன்னா கொரோனா டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அவருக்கு அந்த பாஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படிலாம் ரூல்ஸ் இருந்துறியா. சோ அவங்க எல்லாம் போய் பாஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் வந்துட்டாரு. வந்ததும் டக்குன்னு ஏறி கிளம்பியாச்சு. நார்மலா பாத்தீங்கன்னா 5 hours கிட்ட டிராவல் ஆகும்னு நினைக்கிறேன். எங்களுடைய தூத்துக்குடி போறதுக்கு, திருவனந்தபுரத்துல இருந்து தூத்துக்குடி போறதுக்கு 5 hours கிட்ட ஆகும். ஆனா அவரு ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டினாரு. எங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3 hours குள்ளேயே போய் விட்டுட்டாரு. சோ இப்ப வந்து தூத்துக்குடி பார்டருக்குள்ள நுழையிறோம். அதுக்கு முன்னாடி கேரளால இருந்து கன்னியாகுமரி பார்டர் இருக்கும் இல்லையா, சோ அந்த பார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு செக்அப். அதை முடிச்சுட்டு நேரா பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி பார்டர்ல அங்கேயும் அந்த டோல்கேட் இருக்கும் இல்லையா, சோ அங்க வந்து போலீஸ் நின்று செக் பண்ணாங்க. அங்கேயுமே எங்களுடைய ரிப்போர்ட், நாங்க இங்க வாங்கிட்டு வந்த பாஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நேரா பாத்தீங்கன்னா விஓசி காலேஜ் போயிடணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல இருந்து பிளைட்ல யார் வந்து இறங்கினாலும் சரி, ட்ரெயின்ல யார் வந்து இறங்கினாலும் சரி, காலேஜ்ல தான் நம்மள தங்க வைப்பாங்க. சோ காலேஜ்ல தங்க வச்சு நம்மளுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படி சொல்லி நாங்க எல்லாருமே விசாரிச்சுதான் வச்சிருந்தோம். சோ அந்த மாதிரி ரூல் இருந்துச்சு. ஓசி காலேஜ் போயாச்சு. அங்க போயிட்டு ஹஸ்பண்ட் தான் இறங்கி அங்கேயும் ஃபுல்லா போலீஸா தான் இருந்தாங்க. அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே அங்கதான் தங்க வச்சுட்டு இருந்தாங்க. சோ ஹஸ்பண்ட் வந்து போய் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நாங்களும் விசாரிச்சு வச்சிருந்தோம். ஏன்னா கன்சீவா இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா ஹோட்டல்ல தங்க வைக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு வச்சிருந்தோம். சோ அதனால அவங்ககிட்ட போய் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க, ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க, அதனால ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு. அதுவும் பர்டிகுலரா ஒரு ஹோட்டல், கீதா ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு. சோ அங்கதான் கொரோனா பேஷண்ட், அதாவது வெளியே இருந்து வர்ற எல்லாரையுமே அந்த ஹோட்டல்ல மட்டும் தான் ஸ்டே பண்ணணும். ஒண்ணு விஓசி காலேஜ், இல்ல பே பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கீதா ஹோட்டல் அப்படி சொல்லியிருந்தாங்க. சோ அது வந்து நம்ம தான் பே பண்ணிக்கணும். அதனால அங்க போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கார் எடுத்து கிளம்பி கீதா ஹோட்டல் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த நாள் காலையில டெஸ்ட் எடுக்க வரணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ காலையில பாத்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு போல அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. சோ சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொரோனா டெஸ்ட் எடுக்க போயாச்சு. அங்க போய் டெஸ்ட்டுக்கு பெரிய லைனே இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து வர்றாங்களோ அவங்க எல்லாருமே டெஸ்ட் எடுப்பாங்க. சோ அந்த காலேஜ்லயுமே நிறைய பேர் தங்கி இருந்தாங்க. சொல்ற பெரிய லைன் இருந்துச்சு. நம்ம கன்சீவா இருக்கிறத பார்த்தோன்னே 5 months கொஞ்சம் வயிறு வெளியே தெரியும் இல்லையா, சோ அதனால ஃபர்ஸ்டே முன்னாடி கூப்பிட்டு எனக்கு செக்அப் பண்ணிட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு சரி போலாம் அப்படின்ட்டாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் அதே மாதிரி கார்லயே போய் ஹோட்டல்ல போய் இருந்தாச்சு. 3 நாள் கழிச்சுதான் ரிசல்ட் வரும் சொல்லிட்டாங்க. சோ அந்த 3 நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோட்டல் தான், வெளியே எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல இருந்து கரெக்ட் டைமுக்கு அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, கொஞ்ச நேரம் கார்ட்ஸ் இப்படி ஏதாவது விளையாண்டுட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கிறது. சோ ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தது. அதாவது ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு வேலையும் இல்ல. அதுக்கப்புறம் 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் கழிச்சு சாயங்காலம் தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த கொரோனாவோட ரிசல்ட் எல்லாமே சாயங்காலம் 5 மணிக்கு போலதான் நியூஸ்ல வரும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு கொரோனா, எந்தெந்த மாநிலத்துல இருந்து உள்ளவங்களுக்கு எவ்வளவு கொரோனா அப்படிலாம் சொல்லி ரிப்போர்ட் அப்போ சாயங்காலம் தான் வரும். அதே மாதிரி
டிவி ஆன் பண்ணி வச்சு உட்காந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இத்தனை பேருக்கு கொரோனா அப்படின்னு வந்துருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 55 பேருக்கு இன்னைக்கு கொரோனா அப்படின்னா அந்த 55ல நம்மளும் ஒருத்தரா இருப்போமோ அப்படின்னு ரொம்ப ஒரு பயம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால இருந்து வந்ததுல 7 பேருக்கு கொரோனா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த 7ல நம்ம ஒருத்தரா இருப்போமோ அப்படி சொல்லி ரொம்ப தான் அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு பயமா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹோட்டலுக்கே கால் பண்ணி சொல்லிடுவாங்களாம், அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான், நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க போல. சோ அதனால அந்த போன் கால் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப திக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே கால் வந்துருந்துச்சு. கால் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான், நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வீட்டுக்கு போறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா எவ்வளவு நாள், கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கழிச்சுதான் நாங்க வீட்டுக்கே வந்தோம். டிராவல் பண்ணி பிளஸ் ஹோட்டல்ல இருந்து 5 நாள் ஆயிடுச்சு. என்னமோ பெரிய ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு தான் நம்ம போற மாதிரி இருந்தது. சர்வசாதாரணமா ஊருக்கு ட்ரெயின்ல பிளைட்ல வந்துட்டு போறது. ஆனா அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப இவ்வளோ ஒரு செக்அப் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வெளியே வர மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கார்ல வந்து நாங்க ஹஸ்பண்ட் ஒரு விளாத்திக்குளம், சோ அங்கேயே போயிட்டோம். ஏன்னா தூத்துக்குடியில இருந்து விளாத்திக்குளம் போறதுக்கு 1 hour டிராவல். சோ அதுவுமே கார்லயே போயிட்டு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. 5th month பாத்தீங்க அப்படின்னா எங்க அத்தை வீட்டு சைடு, அதாவது ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல எல்லாம் நாத்தனார் வளையல்னு ஒண்ணு போட்டுடுவாங்க. சோ அதனால அது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜூலை 30 நினைக்கிறேன், அப்பதான் வந்து அந்த 5th monthக்குள்ள வலையெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பிக்சரும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். சோ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஆகஸ்ட் வந்து 2ஆம் தேதி ஹஸ்பண்ட் கிளம்புற மாதிரி பிளானு. சோ 30ஆம் தேதி வலையெல்லாம் போட்டு முடிச்சாங்க. 31ஆம் தேதி எங்க வீட்டுல வந்து என்ன விட்டுட்டாங்க. விட்டுட்டு 2ஆம் தேதி அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் செக்அப் போனேன். ஏன்னா 5th month ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. அப்பதான் அனாமலி ஸ்கேன் எடுப்பாங்க. நம்ம பேபி பார்ட் ஒவ்வொன்றும் கரெக்டா இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா. சோ அது போயிருந்தோம். சோ அப்பவுமே எல்லாமே நார்மல் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா வீட்டுல என்ன ஃபுல்லா நம்மளுக்கு நல்லா கவனிப்பாதான் இருக்கும். நார்மலாவே கவனிப்பாதான் இருக்கும். நல்லா இதுல வர கன்சீவ் இருக்கும் அப்படின்னா நல்லா கூட கொஞ்சம் கவனிப்பாதான் இருக்கும். வேலை ஒன்னும் கிடையாது. சோ நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுதான் வேலை. சோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. 7th monthல தான் பாத்தீங்க அப்படின்னா செக்அப் போயிருந்தோம். போயிட்டு என்னன்னா எனக்கு வந்து சுகர் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்ட்டாங்க. சோ அதனால வந்து ஸ்வீட் எதுவும் சாப்பிடாதீங்க, கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சோ அதனால வந்துட்டு ரொம்ப சுகர், அதாவது ஸ்வீட் எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருந்தேன். எனக்கு வந்து எப்போ அவங்க ஸ்வீட் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொன்னாங்களோ, நார்மலா எனக்கு ஸ்வீட் பிடிக்கவே பிடிக்காது. டாக்டர் வந்து சுகர் இருக்கா, என்னால ஸ்வீட் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கேன்னு எப்போ சொன்னாங்களோ அதுல இருந்து எனக்கு குலோப் ஜாமுன் சாப்பிடணும், ஜாங்கிரி சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அந்த ஸ்வீட் ஐட்டமா சாப்பிடணும் தான் தோணுச்சு. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும்னு இருந்தாச்சு. அது ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. வெறும் கொய்யாப்பழம் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. ஆப்பிள், மாதுளை எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறும் கொய்யாப்பழம் வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாதமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிடணும், அதிகமாவும் சாப்பிடக்கூடாது. தோசை கூட இட்லி தோசை கூட அரிசி மாவுல சாப்பிடாம கேப்ப, ராகி இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதெல்லாம் ட்ரை பண்ணேன். கேப்ப தோசை அப்பெல்லாம் எனக்கு வந்து முடியவே இல்லை. ஏன்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு நல்ல வகை வகையா சாப்பிடணும்னு தோணும். சாதமே இவ்வளவுதான் சாப்பிடணும்னா என்ன முடியும், ஏன்னா நல்ல பசி எடுக்கும். சோ அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு 7th month பாதியில இருந்து ரொம்ப சாப்பிடவே முடியாம கஷ்டப்பட்டேன். எனக்கு நிறைய சாப்பிடணும் போல தோணுது. ஆனா சாப்பிட்டா சுகர் அதிகமாயிரும், சுகர் அதிகமானா பேபி வந்து உள்ளேயே வந்து யூரின் போயிடுவான், அதுக்கப்புறம் பேபிக்கு ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ அதனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரொம்ப பசி எடுக்கும் அப்படின்னா கொய்யாப்பழம் தான் ஃபுல்லா சாப்பிடுறது. டாக்டரே வந்து சொன்னாங்க என்கிட்ட, அவங்களே சொன்னாங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குமா உன்ட்ட இதை சாப்பிடக்கூடாது அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, கன்சீவா இருக்கிற பிள்ளைகிட்ட போய் நான் இவ்வளவு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கேன், எனக்கே கஷ்டமா தான் இருக்கேன், நான் என்ன பண்றது, நீ கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கோ அப்படின்ட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அப்படி கண்ட்ரோலா இருந்தேன். அதுக்கப்புறம் நவம்பர்ல தான், நவம்பர் 5க்கு அப்புறம் எனக்கு 9th month ஸ்டார்ட் ஆச்சு. சோ அப்ப வளகாப்பு போடணும் அப்படின்றது. நவம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீ ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொரோனா அது இதுன்னு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஆகஸ்டுக்கு அப்புறமே நல்லாவே ஃப்ரீ ஆயிருச்சு. சோ அதுக்கப்புறம் நவம்பர்ல வளகாப்பு போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஹஸ்பண்ட் அதே மாதிரி லீவ் கேட்டு வந்தாங்க. ஒரு 3 நாள் லீவ்ல தான் வந்தாங்க அவங்க. சோ நவம்பர் 5 வந்து அதே மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. சோ வலையெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 9th month ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தலை திரும்பிச்சு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி செக் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஹஸ்பண்ட் கூட தான் போயிருந்தேன். சோ அந்த மாதிரி செக் பண்ணாங்க. செக் பண்றதுக்குலாம் நான் வந்து கோஆபரேட் பண்றதே கிடையாது அப்படி சொல்லிட்டு டாக்டர் அம்மா திட்டதான் செஞ்சாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா கோஆபரேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சோ ஏன்னா
நான் வந்து சரியான பயந்தாங்கோலி. நார்மல் டெலிவரி அப்படின்னாலே எனக்குள்ள ரொம்ப ஒரு பயம். நான் கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நார்மல் டெலிவரினா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவ்வளவு வலி இருக்குமே நம்ம எப்படி தாங்க போறோம்னு ஃபுல்லா அதே பயம் தான் எனக்கு. சோ இதுல வர தலைய திரும்பிடுச்சான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறது போல நான் வந்து சுத்தமா கோஆபரேட் பண்ணவே இல்லை. ரொம்ப பெயினாவும் இருந்துச்சு. நான் அதனால வந்துட்டு டாக்டர் அம்மாவே முடிவு பண்ணிட்டாங்க, இவ வந்து நார்மல் டெலிவரிக்கு சரிப்பட்டே வரமாட்டா அப்படி சொல்லிட்டு அவங்களே முடிவே பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் 9th மந்த் இப்படிதான் போச்சு. 9th மந்த்துக்கு அப்புறம் எனக்கு வந்து டேட் எப்ப கொடுத்திருந்தாங்கன்னா December 12 கொடுத்திருந்தாங்க. 10 இல்லைன்னா 12 கொடுத்திருந்தாங்க. சோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே பாத்தீங்கன்னா தலை திரும்பிச்சான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நவம்பர் லாஸ்ட் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட செக்அப் போனோம். சோ இன்னும் டெலிவரிக்கு ஒரு 10 days தான் இருக்கு. அப்படிங்கிற டைம்ல செக்அப் போனோம். சோ செக் பண்ணிட்டு தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாங்க. சோ அதை வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா வந்து அது வந்து டெலிவரி ஸ்டோரி ஆயிரும். சோ இப்பவே ரொம்ப லென்த்தா வீடியோ போகுது. சோ அதனால அதை வந்து நான் டெலிவரி ஸ்டோரியோட நான் உங்களுக்கு சொல்றேன். சி செக்ஷனா நார்மலா நான் எப்படி கோஆபரேட் பண்ணேன், என்னெல்லாம் திட்டு வாங்கினேன் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.